வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நேற்று நைட் வந்து ஊர்லேருந்து வந்தோம். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் போல் வந்து பலாப்பழம் பறிச்சிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அது வந்து ஆல்ரெடி பழுத்து இருந்துச்சு. ஸோ கட் பண்ணிடலாம் அப்படின்னு டி வந்து உட்காந்து எல்லாமே கட் பண்ணிட்டு இருந்தான். நான் வந்து ஒரு பழம் அப்புறமா ஒரு காய் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். காய் வந்து சமைக்கிறதுக்கு, பழம் வந்து அப்படியே நார்மலாக சாப்பிட்றதுக்கு. ஸோ ப்ரௌனியும் சிண்டியும் கூடயே இருந்தாங்க. என்னையும் பண்ணுறாங்களே லூஸுங்க மாதிரி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், பட் தெரியல. ஸோ ஓகே, இப்போது மேட்டருக்கு வரேன். இந்த வீடியோக்கும் நான் பேசுகிறதுக்கு வந்து லிங்க்கே இருக்காது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேற்று வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், லைக் இன்லாஸ் வீட்டில் இந்த மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி மீன்ஸ் என்னோட பற்றி நான் சொன்னேன். ஸோ அதை பற்றி தான் சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ முக்கால்வாசி வீட்டில் நான் சொல்கிறேன், சன்னின்லாவை வந்து மாப்பிள்ளையை வந்து பையன் மாதிரி ஏற்றுப்பாங்க, ஃபுல் கம்ப்ளீட்டாக பையன்தான் அப்படின்னு ஏற்றுப்பாங்க. என் வீட்டிலலாம் அந்த மாதிரி தான். அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு பையனாட்ட தான் இருக்காடி. ஸோ அது வந்து பார்க்கும்போது ரொம்ப குஷியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா என் வீட்டில் வந்து பையன் இல்லை, நான் அக்கா 2 பேர் தான். ஸோ டி தான் ஒரு பையன் மாதிரி இருக்கான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், ஓகே அப்படின்னு. ஸோ அண்ட் இந்த சைடு வந்தான், நம்மளை வந்து வேறு வீட்டிலிருந்து வந்தால் பொண்ணு மாதிரி தான் பார்ப்பாங்க எவ்ரி டைம். ஒரு சில வாட்டி வந்து என் பொண்ணு மாதிரின்னு தான் சொல்லுவாங்க, தவிர மாதிரின்னு சொல்லுவாங்க, பொண்ணு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அது மேபி ஒரு சில வீட்டில் வந்து அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் முக்கால்வாசி வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, பொண்ணு மாதிரின்னு. அது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து நிறைய விஷயத்தில் வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணிக்க, கம்பேர் பண்ணுறது, அவங்களோட பொண்ணை கம்பேர் பண்ணுறது, அவங்கள வந்து தூக்க வச்சு பேசுகிறது. ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க மேரேஜ் ஆன புதுசில், அவ்வளோ மீன்ஸ் என்ன இன்லாஸ் கிட்ட கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதே வந்து என்ன கேட்கட்டும், அதை கேட்க மாட்டாங்க, டைரெக்டாக சொல்லிடுவாங்க, உனக்கு அந்த மாதிரி கஷ்டம் இல்லை, உனக்கு அந்த மாதிரி இல்லை, நீ ஹாப்பியாக இருக்க, உனக்கு யாரும் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அது வந்து கஷ்டப்பட்டாதா இல்லை அந்த மாதிரி இருந்தாதா அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஒரு சில பேச்சினாலேயும் அந்த ஹர்ட்டிங்காக இருக்கும், அவங்க சொல்கிற வார்த்தையால், ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனாலேயும் வந்து அது எல்லாமே சொல்லத்தான் போவாங்க. லைக் இப்போ அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் என் வீட்லேயும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, அதை வந்து நான் கேரும் பண்ணிக்க மாட்டேன் ஆக்சுவலி சொல்லப்போனால். எவ்ரி டைம் லைக் நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன், எவ்ரி டைம் கம்பேரிசன். அது வந்து என்னால் எனக்கு கோபமாக வரும் அந்த டைமில். என்னடா இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். பட் நான் நேற்று சொன்ன மாதிரி தான், டி வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக இருப்பான். ஊருக்கு போனாலே வந்து என் கூடயே இருப்பான். ஒரு சில வாட்டி அவனும் வெளியெல்லாம் போவான், பட் ஸ்டில் முக்கால்வாசி என் கூடயே இருப்பான். ஏன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களோ அந்த மாதிரி. ஸோ நாங்கள் மேரேஜ் பண்ணப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். லைக் நானும் டி தனியாகவே நிறைய வாட்டி, லைக் எவ்வளோ மீன்ஸ் இப்போது ஓரளவுக்கு வந்து ஓகே. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மீன்ஸ் மேரேஜ் ஆன ஒரு 1 இயர்க்குள்ளேயே வந்து எல்லாரோட ரியல் ஃபேஸஸுமே வந்து நாங்கள் பார்த்துட்டோம். லைக் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடைய ஃபேஸஸுமே வந்து நாங்கள் முக்கால்வாசி பார்த்துட்டோம். லைக் இப்போவே வந்து அப்படி தான். முன்னாடி வந்து சூப்பராக பேசுவாங்க, ஏன்னா எங்களுக்கு வந்து அவங்கள பற்றி தெரியும், எங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் மைண்டில் ஏற்றுக்கவே மாட்டோம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். என்னையோ வந்து எதையோ சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வரும். ஏன்னா நாங்கள் குட்டியாக ஒரு ட்ரிப் போயிருந்தோம், அதோட விளாக் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட தாட் உங்களுக்கும் இருக்கா அப்படின்னு கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? பை யூடி.